Hi friends, நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட், அதுக்கப்புறம் வந்து சமோசா ஷீட் வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து செஞ்சிட முடியும். நிறைய இடங்களில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் சமோசா ஷீட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அப்படி கிடைக்கிற இடத்துங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப நம்ம காசு கம்மியான இதுலேயே வந்து செஞ்சிட முடியும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இங்கே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஒரு கெட்டியான மாவாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். லூஸான மாவாக இருக்கக்கூடாது. நல்ல கெட்டியான மாவாக பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுத்து இதில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி இதை லைட்டாக இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து இப்போ இதில் நம்ம வந்து குட்டி குட்டி உருண்டைகள் போடணும். இது நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பூரிலாம் செய்கிற மெத்தட் தான். பட் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த மெல்லிஸான நம்மளுக்கு ஷீட்ஸ் கிடைக்கும். இப்போது நான் இதை வந்து எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து இப்போ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உள்கூடி மடிக்கணும். மடித்து எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும், மேலில் இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு கிளியராக நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். நம்ம பொரோட்டா கடலைலாம் பொரோட்டா போடுவாங்க இல்லையா, அந்த மெத்தடில் இப்போ இப்படி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும். நல்லா ஷேப் கொடுத்து மிச்சமான மாவை வந்து கீழே எடுத்து இந்த மாதிரி வலிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு தட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை எதுனாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உலர்ந்த மாவு அதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மெல்லிஸாக நம்ம அதை வந்து திரட்டி எடுத்துகிட்டு வரணும். உலர்ந்த மாவு கொஞ்சம் நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு உலர்ந்த மாவு அதிகமாகவே தேவைப்படும். நல்லா இதை வந்து ஒரு பூரி சைஸ் அளவுக்கு இதை நம்ம வந்து திரட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு பெருசாக போடக்கூடாது, பூரி அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திரட்டினதை சைடில் எடுத்து வச்சிடுறேன். அதே மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து இதை திரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் 2 இது திரட்டிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு பூரியாக திரட்டினதில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல கார்னர்ஸில் எல்லா பக்கமும் போகிற மாதிரி தடவி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உலர்ந்த மாவு சேர்த்து அடுத்த இதை அப்படி மேலே எடுத்து வச்சிடணும். லேயர் மாதிரி கொஞ்சமாக கையில் லைட்டாக இழுத்து விட்டு இந்த கார்னர்ஸை மேட்ச் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆயில் அப்ளை பண்ணி திரும்ப அதுக்கு மேலே கொஞ்சம் உலர்ந்த மாவு போட்டு அடுத்ததை எடுத்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் பிகினர் அப்படின்னா நீங்கள் 2 தான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், 2 லேயர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரே டயத்தில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்னா 4 ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் கிடைக்கும். இதே சமோசா ஷீட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 16 ஷீட் வந்து கிடைக்கும். 16 ஷீட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் சேர்த்து நல்லா திரட்டி ஒல்லியாக எடுத்துகிட்டு வரணும். இந்த கார்னர்ஸை வந்து அப்படியே நீங்கள் மெதுவாக அப்படி வலிச்சு எடுத்துகிட்டு வரணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஒல்லியாக திரட்டி எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒல்லியாக நம்ம வந்து இதை திரட்டி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக சூடானோனையும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. இதை போட்டோனையும் கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது, சப்பாத்தி மாதிரி. ஜஸ்ட் லைட்டாக எல்லா பக்கமும் இந்த கலர் மட்டும் மாறி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் லைட்டாக இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சுல.
அவ்வளோதான், சிம்பிளாக ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக நல்ல மெல்லிசாக ரெடியாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மொறுமொறுனும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு நல்ல துணியில் ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ரோல் மடிக்கிறது எப்படின்னு காட்டுறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் 2 சைட்ஸையும் மடக்கி இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு வெட்டான தண்ணியோ இல்லாட்டி மாவு கலந்த தண்ணியோ வச்சிங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சிடலாம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து சமோசா ஷீட் இதுலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து சமோசா ஷீட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து மட்டன் சமோசாவோடைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீளமாக எப்படி செய்யணும் சமோசா ஷீட் அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதை மட்டும் மார்க்கிங் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக கட் பண்ணுறதுக்கு லைட் அந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முக்கோணமாக வச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ மேலே இருக்க ஷீட்டுக்கு மார்க்கிங் கிடச்சிடுச்சு. இப்போ ஒரு பீட்சா கட்டரோ இல்லை கத்தியவோ வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா சமோசாவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 சப்பாத்தி தான் நம்ம போட்டோம். பார்த்தீங்களா எத்தனை சமோசாவுக்கு நம்மளுக்கு ஷீட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இது வந்து செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான். பட் அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் யோசிப்போம், அட இது இப்படி தான் செய்கிறது, இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது, எப்படி நம்மளுக்கு வருமா வராதான்னு சொல்லி. ஸோ இந்த மெத்தட் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்க மெத்தட் ரொம்பவே வந்து உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை வெளில எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 ஹார்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சமோசாவுக்கு என்ன ஃபில்லிங் வேணுமோ நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.